ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் லோடுக்கு அடுத்து வர ஸ்டிச்சஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் தான், அதனால் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 லைன் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாங்காக செயின் எடுத்துக்கலாம். லாங் செயின் எடுத்துகிட்டு இந்த லைனில் ஒரு செயின் எடுத்துக்குவாங்க. செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் கொடுத்து லாக் பண்ணிவிடுங்க. நீட்டாக எடுத்து கீழே ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் கொடுத்துருங்க. இங்கே ஒரு லாங் செயின், அதே மாதிரி இங்கே ஒரு லாக் செயின் கொடுத்து கீழே இழுத்து லாங் செயின் இருங்க. ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின். உள்ளே நம்ம போட்டிருக்க நூலில் வந்து சிக்காமல் கரெக்டாக போடுங்க. அதுமாரி சுருக்கம் இல்லாமல் போடுங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். நம்ம ப்ளவுசஸில் இந்த ஸ்டிச் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ்க்குமே இந்த ஸ்டிச்சஸில் வரும், அதனால் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டாங்க 10 பேர். இதுக்கு அடுத்து வர ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே ஃபீஸ் பே பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும். 4 மந்த்து கிளாஸ், நீங்கள் 6 மந்த்து கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். 500 தான் ஃபீஸ். நீங்கள் கிளாஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டு வாங்கிக்கலாம். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். யூடியூப் பார்த்து போடுறாங்க, நல்லா போடுங்க ஸ்டிச்சஸ், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைனில் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஃபஸ்ட் நம்ம ஒரு லூப் எடுக்க போகிறோம். லென்த்தாக கொடுத்து ஒரு செயின் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் கொடுக்க போகிறோம். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அவ்வளோதான். அப்படியே நம்ம கண்டினியூவாக கிட்ட நெருக்கமாக கொடுக்க போகிறோம் ஸ்டிச்சஸ் நீங்களே நல்லா பாருங்கள், எவ்வளோ க்ளோஸாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணணும். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். நீங்கள் இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி லைனில் நீங்கள் போட்டுட்டு ஒரு நான் ஷேப் தரேன், அந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஷேப்பில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு டிசைனில் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு எடுத்ததுமே நம்ம டிசைனில் ஒர்க் பண்ணோன்னா சரியாக வராது. அதனால் நீங்கள் ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டு நல்லா பாருங்கள். நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி லென்த்தாக போடுங்க, போட்டு ட்ரை பண்ணுங்கள். முடிச்சுட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துடலாம். லாக் செயின் கொடுத்துட்டு நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க, அப்போ நீட்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு ஹோல்ஸ்லாம் தெரியாது, பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுத்து கவர் பண்ணிவிடுங்க. க்ளோஸாக ஒர்க் பண்ணுங்கள், கார்னர்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக செயின் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளவர் போட்டுக்கோங்க, ஃப்ளவர் டிசைன்.
இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு லீஃப்க்கு நீங்கள் லீஃப் ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நடு சென்டர்லேயுமே ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இந்த ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி நான் போட்ட டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. உங்களால் அவ்வளோ பெருசாக போட முடியலனா கூட சின்னதாக கூட போடுங்க. பாருங்கள், இது நான் கிளாஸ் கற்றுக்கும் போது நான் போட்ட டிசைன் இது. ஸோ ப்ராஜெக்டாக நான் போட்ட டிசைன் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாகவே ஃப்ளாட் லோடு தான். நான் ஃப்ளாட் லோடாக நெருக்கமாக கொடுத்துருக்கேன். இந்த கேப் தெரிகிற இடம் எல்லாமே நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கவர் பண்ணேன். ஏன்னா இந்த ஃப்ளாட் லோட் போடும்போது ஹோல்ஸ் தெரியும். தெரியாத அளவுக்கு நீங்கள் அழகாக கவர் பண்ணி போடுங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட டிசைன் இது. ஸோ நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.